ஹலோ கைஸ், இன்னைக்கு ஏஞ்சல் நெக்ஸ்ட் டோர் ஸ்பாயில் மீ ரோட்டன் சீசன் 2 எபிசோட் 10 தான் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்தில் அம்மானே இன்னைக்கு நைட்டு உன் கூட நான் ஸ்டே பண்ணிக்கலாமா? ஏன்னா உன் கூடயே இருக்கணும், உன் கூட இருக்கிற அந்த ஃபீலிங்கும் என் கிட்ட இருக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. இந்த 2 நாள் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன். அதனால அம்மானே நான் வந்து உன் கூட இன்னமும் நிறைய நேரம் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஆனா இது வந்து ஓகே தான். ஆனா ஒரு சைடு இது பேடான ஐடியாவா இல்லையா? லவ் பண்ற பர்சன் கூட தூங்குறது என்ன தப்பா? என்ன நார்மலான கப்புள்ஸ்னா ஓகே. ஆமா, என்ன ஆச்சு? அப்பனா நம்ம ஒன்றும் நார்மலான கப்புள்ஸ் இல்லையா? என்ன நான் அப்படி சொல்லல. நம்ம டேட்டிங் பண்ண ஆரம்பிச்சு ஒரு மாசமோ எதுதான் இருக்கும். ஆனா நம்ம இதுக்கு முன்னாடியே உன் வீட்டுல ஒன்னாலாம் தூங்கிருக்கோம்ல, அப்புறம் என்ன? அப்பனா நீ இப்படி சொல்றியா? அதாவது உனக்கு வந்து என் கூட அப்படி படுக்க விருப்பம் இல்லையா? என்ன இல்ல அப்படி இல்ல. நம்ம ஒன்னா தூங்குறது எனக்கு வந்து ஆப்வியஸா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா உன் கூட தூங்குற விஷயம் ரொம்ப லக்கியான விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா எப்பயுமே டெய்லியும் தூங்குறது ஏதாச்சும் ஹர்ட் ஆகுற மாதிரி நான் உன்னை பண்ணிட்டேன்னா அது எனக்கு தான் இன்னமும் கஷ்டத்தை உருவாக்கும். நம்ம அப்படி அங்க தூங்கும் போது என்ன வேணாலும் ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால ஆனா உன்னை வந்து நான் நம்புறாமானே, நீ வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியை ஏத்துக்க மாட்டியா? கண்டிப்பா ஷீனா, ஏன்னா ஆஸ் அ மேனாவும் பாய் ஃப்ரெண்டாவும் நான் கண்டிப்பா ரெஸ்பான்சிபிலிட்டியை ஏத்துப்பேன். உடனே நம்ம ஷீனாவும் நான் கேட்கறது எல்லாமே ஒரே ஒரு விஷயம் தான், நீ என் கூட ரொம்ப ஜென்டலா இருந்தா போதும். கண்டிப்பா. ஆனா ஒரு சைடு நம்ம அம்மானிக்கு என்ன பண்ணும் தெரியல. என்னால என்ன கண்ட்ரோல் பண்ண முடியுமா? இதுக்கப்புறம் அந்த டைம் ஆகுதா, அங்க உடனே அம்மானியும் சொல்றான், ஷீனா நீ போயிட்டு உன் வீட்டுல குளிச்சா நல்லா இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல ஷாம்பு மத்த விஷயம் அதெல்லாம் இங்க இல்ல. அதான் நான் சொல்றேன். ஆனா இது கேட்கிறவ வேற மாதிரி புரிஞ்சுப்பாலாம். இல்ல ஷீனா, நீ யோசிக்கிற மாதிரி நான் ஒன்றும் அப்படி சொல்லல. ஆனா அம்மானி, நான் வந்து இன்னொரு விஷயத்த கேட்கலாமா? உங்க அம்மா அப்பா இருக்காங்களே, அவங்க வந்து ஒன்னா குளிப்பாங்களா என்ன? எனக்கு தெரியல. ஆனா அப்படிதான் நினைக்கிறேன். ஆனா நான் ஒன்றும் பேடான இன்டென்ஷனோட உன்கிட்ட கேட்கல. நம்மளும் அந்த மாதிரி குளிக்கலாமா? எனக்கு உன் கூட அப்படி குளிக்கணும்னு ஆசையா இருக்கு. ஷீனா, அந்த மாதிரி ஐடியா வேணாம். ஏன்னா அந்த இடத்துல நம்ம ஒண்ணுமே போடாம இருப்போம், அதனால பிரச்சனை ஆயிடும். சரி, அப்போனா நம்ம ஏன் சிம் சூட்டை போட்டுக்கின்னு குளிக்க கூடாது? நம்ம ஹீரோக்கும் அங்க வேற வழியில ஆளு ஒத்துக்கிற மாதிரி தான் இருக்கு. இதுக்கப்புறம் அம்மானே ரெடி ஆயிட்டு வரான். அங்க ஷீனாவும் பிளாக் கலர் ஸ்விம் சூட்டோட வரான். அங்க இதை பார்க்கும் போதே தெரியுது, அன்னைக்கு ஷிரிகாவும் இதை பத்தி தான் அங்க பேசிருப்பா. அதானே தெரியுது. ஆமா, என்னாச்சு? இது என்ன வியர்டா இருக்கா என்ன? இல்ல அப்படியெல்லாம் இல்ல, இது கம்ப்ளீட்டா ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. உண்மையை சொன்னா மத்தவங்க முன்னாடி இதை போடணும் அப்படின்னு எனக்கு விருப்பமே இல்லை, தெரியுமா? அப்புறம் எதுக்காகமா நீ வாங்கின? செடிக்காவா தான் சொன்னா, நான் இப்படியெல்லாம் சொன்னாதான் நீ வந்து இந்த அளவுக்கு வருவ அப்படின்னு அவ சொன்னா. அப்பயே யோசிச்சேன், என்னடா இவ இப்படியெல்லாம் யோசிக்கிறான்னு. அவ ஐடியா தானா? ஃபர்ஸ்ட் நம்ம முடிய வாஷ் பண்றதுல இருந்து ஆரம்பிக்கலாம். அங்க ஷீனாக்கு நம்ம ஹீரோட முடிய வாஷ் பண்ணணும் ரொம்ப ஆர்வமா இருக்கு. நம்ம ஹீரோ உட்கார வச்சு அங்க வாஷ் பண்ணவும் ஆரம்பிக்கிறான். ஃபர்ஸ்ட் நம்ம முடியில இருக்க டஸ்ட் எல்லாம் சீப்பை வச்சு எடுக்கணும். ஏன்னா இதனால டஸ்ட் பார்ட்டிகல், டர்ட்ஸ் இதெல்லாம் அப்படியே வந்துடும். அப்படியாமா? இதெல்லாம் எனக்கே தெரியாது. ஆமாங்க, நம்மளுக்கே தெரியாது இப்படியெல்லாம் அங்க பண்ணுமான்னு. அது ஏன்னா என்னோட முடி வந்து ரொம்ப பெருசா இருக்கா, அதனால இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணாதான் நல்லா வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஆமா உன் முடி அவ்வளவு பெருசா இருந்தா நிறைய வேலையை பண்ற மாதிரி தான் இருக்கும் போல. ஆமா, பர்டிகுலரா நான் எப்பயுமே என்னோட முடி பெஸ்டா இருக்கணும் அப்படின்னு பார்ப்பேன், எந்த அவுட்ஃபிட்டை போட்டாலும். ஏன்னா அப்பதான் என்னால கான்ஃபிடென்ட்டா என்னோட அப்பியரன்ஸோட அங்க இருக்க முடியும். ஆமா, நீ ரொம்ப ரிலாக்ஸா இருக்கான். எனக்கு தெரியும் இந்த மாதிரி உன் கிட்ட இருக்கும் போது நீ நல்லாவே எல்லாத்தையுமே பண்ணுவேன்னு. சரி, நான் என்னோட பெஸ்ட்டை கொடுக்குறேன். அந்த இடத்துல ஷாம்பு போடுறது என்ன, வாஷ் பண்றது என்ன, இதே மாதிரி அங்க நல்லா போகும். உடனே நம்ம அம்மானேவும் இந்த மாதிரி தினமும் பண்றதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அம்மானே, அதுக்கு நீ இப்படி லேசியாலாம் இருக்க வேணாம். போக போக எனக்கு பழகிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம 2 பேரும் இதே மாதிரி நிறைய வாட்டி பண்ணுவோம்ல. சீனாக்கு இதை கேட்டோன்னே வெக்கமா இருக்கு. எப்படிதான் கேஷுவலா இந்த மாதிரி விஷயத்த நீ சொல்றியோ, அங்க இதுக்கப்புறம் பாடியை வாஷ் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாளா, நம்மளுக்கு வெக்கமா இருக்கும். சரி அந்த விஷயத்த நீயே பண்ணிக்கலாம். உன் முதுவை வேணா நான் வாஷ் பண்றேன். இது வந்து ஒரு நல்ல ஐடியாவா இருக்கு. ஆமா அம்மானே, உன்னோட ஷோல்டர் அது வந்து பிராடா தான் இருக்கு. ஆமா, உண்மையை சொன்னா உந்த கம்பேர் பண்ணா அது பிராடா தான் இருக்கு. அதே மாதிரி உனக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு வாட்டி நீ என்ன தூக்கின்னு வந்த? ஞாபகம் இருக்கு. ஒரு பூனைக்கு ஹெல்ப் பண்றேன்னு போனேன். ஆனா அந்த இடத்துல உனக்கு அங்க ஆங்கிள் அடிபட்டுச்சு. ஆமா, அன்னைக்கு நீ கேரி பண்ணி வரும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஏன்னா அந்த இடத்துல எனக்காக நீ இந்த அன்னைக்கு நான் அவளுக்கும் என்னோட ஃபீலிங்ஸை வந்து உனக்கு காட்டல. ஆனா ரொம்ப ஹாப்பியா இருந்தேன், தெரியுமா? இதே மாதிரி எப்பயுமே நீ எனக்காக அந்த மாதிரி இருப்பியா ஷீனா? அதான் உனக்கு நான் ப்ராமிஸே பண்ணிருக்கேன்ல. கண்டிப்பா உனக்கு எப்போ நான் தேவையா இருக்கணும் அந்த டைம்ல நான் இருப்பேன். எல்லா நான் உன்னை கேரி பண்ண ரெடியா இருக்கேன். அதே மாதிரி என் கண்ணு உன் மேல ஒண்டிதான் இருக்கும், வேற யாரு மேலேயும் இருக்காது ஷீனா. ஆனா ஒரு விஷயம், என்னால இந்த மாதிரி நிலையில உன்னை கேரி பண்ண முடியாது. எனக்கு புரியுது. ஆனா ஷிரிகாவ சொன்ன விஷயம் எனக்கு ஞாபகம். அவ வந்து சொன்னா இதே மாதிரி ரொம்ப நேரத்துக்கு இருந்தா நீ ஒரு எக்ஸைட்டிங்கான விஷயத்த அங்க பாப்ப அப்படின்னு அவ சொன்னா. அங்க இதை கேட்டோன்னே பசங்களா இருக்கிற நம்மளுக்கு வந்து புரியும் என்ன விஷயம்னு. அங்க ஷிரிகாவான்னு பயங்கரமா அவன் கத்துறான். எனக்கு தெரியும் இந்த மாதிரி அவ பிளான் தான், அவதான் எல்லாத்தையுமே ஏத்தி விடுறான்னு. இதுக்கப்புறம் அங்க ஒன்னா இருக்கும் போது ஷீனாவும் கேக்குறான், ஆமா
இது உனக்கு ஒரு மாறி இல்லையா? ஏன்னா நம்ம நிறைய புது புது விஷயங்களை பண்ண இருக்கோம். அதுல சில பல விஷயம் ஆல்ரெடி ஃபெயில் ஆயிடுச்சு. ஷீனா, நீ என்ன பண்ண ட்ரை பண்றேன்னு எனக்கு புரியுது. ஆனா இதனால நீ தான் எம்பரஸ் ஆகுற. என்னோட நோக்கம் உனக்கு புரியுதுண்ணா. எதுக்காக அந்த விஷயத்த நீ இன்னமும் புரிஞ்சுக்க மாட்ற? ஷீனா, நான் என்னோட கண்ட்ரோல்ல இருக்கணும் அப்படின்னு பாக்குறேன். ஆனா இதே மாதிரி நீ டெம்ப் பண்ணனா கண்டிப்பா நீ எதிர்பார்த்ததை விட ரொம்ப பயங்கரமா போயிடும் ஷீனா. ஏன்னா உண்மையை சொன்ன மாதிரி நான் இப்பயும் என்ன கண்ட்ரோல் தான் பண்ணிருக்கேன். வேணும்னா நீ செக் பண்ணலாம். அங்க அவ பாக்குறா, ஆனா நம்மளுக்கு அதை காட்டல. எனக்கு தெரியும் உன்னால இங்க கண்ட்ரோல் பண்ண முடியும்னு. அங்க ஷீனாவும் அப்படியே சாயிரா. ஷீனா, எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல அந்த விஷயம் வேணாம். ஏன்னா நீ பாஸ் அவுட் ஆயிடுவ ஹீட்ல. அப்படியா? ஆனா இதுக்கப்புறம் அவங்க ஒன்னா அங்க டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி அந்த மாதிரி விஷயம்லாம் ஏற்படல. அங்க ஷீனாவும் கிட்ட வந்துட்டு, நான் அன்னைக்கு கேட்ட விஷயம் ஞாபகம் இருக்கா? நம்ம ஒன்னா குளிக்கும் போது கிஸ் பண்ணிக்கலாமா? நீயும் நான் யோசிச்ச விஷயத்த தான் யோசிச்சியா? இல்ல இல்ல, அப்பனா வேணாம். அப்படி ஒன்றும் கேட்கல. இப்போ அங்க இதுக்கப்புறம் அவங்க ரூமுக்கு வராங்க. அங்க ஹீரோ கிட்ட அவ கொடுத்த அந்த டாயும் இருக்கும், கேட்டோடது. அதையும் ஆளு நல்லா பாத்துக்கினா. ஆமா, இன்னைக்கு நீ அந்த பேரை கொண்டு வரலையா? இல்ல, அதான் நீ இருக்கிய. ஆனா அந்த பூனை பொம்மையும் இவங்களை பாக்குற மாதிரி இருக்குமா? இதனால நம்மாலு அப்படியே அதை போத்தி விட்டுறான். அதை பார்க்கும் போது யாரோ ஒருத்தங்க நம்மள பார்த்துனே இருக்க மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு கவலையா அவனுக்கு? இதுக்கப்புறம் அவங்க பாத்ரூம்ல விட்ட விஷயத்த இங்க அவங்க பண்றாங்க. ஷீனாவும் சொல்றான், நீ அந்த விஷயத்த பண்ண ஆசைப்படுறேன்னா நான் கண்டிப்பா அந்த விஷயத்துக்கு அக்செப்ட் பண்ணிப்பேன். கண்டிப்பாவா? நீ அக்செப்ட் பண்ணிப்பியா? கண்டிப்பா. ஏன்னா நான் உன்னை ட்ரூலி ஹர்ட் பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்படல. அதே மாதிரி நான் அந்த அளவுக்கு ஓல்டு எனஃபா இருக்கேன்னா இந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்கும். அதுவும் எனக்கு தெரியல. ஆமானே, என்ன அவ்வளோ மதிக்கிறேன்னு எனக்கு தெரியும். அதே டைம்ல என் மேல அந்த அளவுக்கு நீ லவ் வச்சிருக்க. உன்ன மாதிரி ஒரு கேரிங்கான பர்சன் கிடைக்க ரொம்ப நான் கொடுத்து வச்சிருக்கேன். ஆமா, உண்மையை சொன்னா உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அங்க இதே மாதிரி கிஸ் பண்ணிக்கிறாங்க. அங்க ஆளும் கேட்குறான், ஆமா நான் சில பல விஷயங்களை கேட்பேன் பண்ணும்போது, அதுக்கு நீ ஓகே சொல்லுவியா? நான் இந்த விஷயத்த முடிக்கிற வரைக்கும் நீ பேஷியண்டா இருக்கணும். நான் கண்டிப்பா நீ என்ன கேட்டாலும் அதை பண்றதுக்கு தயாரா இருக்கேன். ஆமானே. இதே மாதிரி காலையிலாவது அவங்களும் வெற்றிகரமா அந்த விஷயத்தையும் முடிக்கிறாங்க. காலையில நம்மால வரும்போது அங்க பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடியா இருக்கும். அதுவும் செம்மையா இருக்கும் நம்மளோட கணக்கு. ஏன் தெரியல, இது ரொம்ப அற்புதமா இருக்கு. ஆமா, என்ன டீம்ல இருந்து எழுந்த கதை மேல பண்ண இருக்க? போயிட்டு ஷவர் ஆயிட்டு நல்லா சேஞ்ச் ஆயிட்டு வா. நான் அப்பதான் ஃப்ரெஷ்ஷா இருக்க முடியும் உன்னால. ஆமா, உண்மையை சொன்னா அது நான் உனக்கு சொல்லணும். ஏன்னா உன்னோட கழுத்துல இன்னமும் அது இருக்கு. ஆமாடா, எல்லாமே உன் தப்பு தான். நான் ப்ராமிஸ நான் லைட்டா அங்க மீறிட்டேன். ஷீனா மேல அவன் மேல வர மாதிரியே ஸ்மெல் வருமா? அதனால ஆளுக்கு சந்தோஷமா இருக்கு. என் கேர்ள் ஃப்ரெண்ட் மேலேயும் என் மேல வர மாதிரியே ஸ்மெல் வருது. இதுக்கப்புறம் அங்க காலையில ஆகுது. ஷீனாவா அம்மாவும் பயங்கரமா கொஞ்சுறாங்க. ஒரே ஒரு நாள் நீங்க சந்திக்கல, அதுக்குன்னு இப்படி அங்க கொஞ்சணுமா? இதுவே ஒரு மாசம் சந்திக்கலன்னா யோசிங்க. நான் லவ்வையும் அஃபெக்ஷனையும் கொடுப்பேன். அதுக்கு உனக்கு என்ன? நீ சின்ன பையனா இருக்கும் போது ஒரு ஏஞ்சல் மாதிரி அவ்வளோ கியூட்டா இருப்ப தெரியுமா? ஆனா இப்போ கிராம்பியாவும் ஃபன்னியாவும் நீ இல்லவே இல்லை. போதும், இந்த மாதிரி நான் நல்ல பையனா ஆக்ட் பண்ணா உங்களுக்கு பிடிக்காது. உண்மையை சொன்னா இவளை பார்த்து கத்துக்கோ எந்த அளவுக்கு ஒரு நல்ல சைல்டா இருக்கான்னு. ஆமா, நான் இல்லையா பாருங்க. ஷீனா, நான் உன்னை ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும்னு ஆசைப்படுறேன். என் கூட வரியா? அங்க ஷீனாக்கும் அவ்வளவு சந்தோஷம். அவளும் ஒத்துக்கிறா. அங்க இப்ப அவங்க 2 பேர் தான் இருக்காங்களா. உடனே அவங்க அம்மாவும் சொல்றாங்க, நீங்க 2 பேரும் போங்க, ஏன்னா அப்பாவுக்கும் கூட பேசணுமா. இதுக்கப்புறம் அப்பாவும் அங்க கேக்குறாரு, ஆமா உங்க அம்மாவை ரொம்ப சியர்ஃபுல்லான பர்சனாவும் தானே நீ பாக்குற. அப்பா நீங்க என்ன சொல்றீங்க? ஆனா அவ ரொம்ப லோன்லியாவும் நீடியான பர்சன், அதாவது மத்தவங்க கூட இருக்கணும் அப்படின்னு அவன் ஆசைப்படுவான். ஆனா என்ன சொல்றீங்க? ஆனா என் கிட்ட அந்த மாதிரிலாம் எதுவுமே அப்படி பண்ணது இல்லையே. நீ வீட்டை விட்டு போனக்கப்புறம் அவங்க ரொம்ப சோகமானாங்க. அடிக்கடி லோன்லியா இருக்க மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆச்சு. ஆனா ஏன் இது வரைக்கும் அந்த விஷயத்த என்கிட்ட சொல்லல? ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க ஒரு அடல்ட், அவங்களோட எமோஷனை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். நீ ஹாப்பியா இருக்கணும், உனக்குன்னு ஒரு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு அவ ஆசைப்பட்டா. அதே மாதிரி நாங்க 2 பேருமே அதேதான் ஆசைப்படுறோம். எதை பத்தியும் கவலைப்பட வேணாம், உன்னோட லைஃபை வச்சுங்கன்னு நீ ஹாப்பியா இருந்தாலே போதும். உண்மையை சொன்னா இதெல்லாம் கேட்கறதுக்கு நான் ரொம்பவும் பிளெஸ்டா தான் ஃபீல் பண்றேன். அப்படியா கண்ணா? எனக்கும் சந்தோஷமா இருக்கு. ஆனா உங்க 2 பேரை பார்க்கும் போதே தெரியுது நீங்க 2 பேரும் நிறைய ஸ்டெப்பை இதுக்கப்புறம் எத்து வைக்க போறீங்கன்னு. அதனால காஸ்ட்டை பத்திலாம் நீ கவலைப்பட வேணாம். எல்லாத்துக்குமே நாங்க இருக்கோம், நாங்க பாத்துக்கிறோம். நான் உன்னை பத்தி எனக்கு தெரியும், நீ ரொம்ப புத்திசாலி. அதனால என்ன ஆப்ஸ்டிக்கல் வந்தாலும் கண்டிப்பா உன்னால விஷயங்களை ஹேண்டில் பண்ணிக்க முடியும். அப்பா, சில பல விஷயங்களை நான் பிளான் பண்ணிருக்கேன். அதை பத்தியும் ஷீனா கிட்ட கேட்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். எனக்கு புரியுது, ஷீனா ஒரு யங்கான பொண்ணு. அதனால அந்த விஷயத்த பத்தி யோசிக்கிறியோ, அதுக்கு எந்த அளவுக்கு டைம் ஆகும்னு யோசிக்கிறேன். நீ அந்த அளவுக்கு எதை பத்தியும் யோசிக்க வேணாம். வெட்டிங்கு இந்த விஷயத்த எங்களால ஒரு பேரண்டா ஒரு கிஃப்டா உங்களுக்கு கொடுக்க முடியும். ஆனா அப்பா, ஆல்ரெடி நீங்க ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணிட்டீங்க. இல்ல, எப்பயுமே நீ ரெபிலியஸா இருந்ததில்ல. எப்போ நீ வளர்ந்தியோ அதுக்கப்புறம் நீ இண்டிபெண்டன்ட் ஆயிட்ட. அதனால நாங்களும் லோன்லியா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சோம். கண்டிப்பா இந்த விஷயம் உனக்கு ஃபீல் ஆகும் ஒன்ஸ் வளர்ந்தவனே. ஆனா ஏதோ ஒண்ணு, நீ அதை பத்தியும் யோசிக்காத, நாங்க இருக்கோம். நாங்க எல்லா டைமும் உனக்கு சப்போர்ட் பண்ண தயாரா இருக்கோம். அங்க ஹீரோவும் ரிங்க பாத்துக்கின்னு யோசிக்கிறான். இப்போ அவ்வளவுதான், ஒரு
புது லைஃபை ஸ்டார்ட் பண்ணணும். ஆனா அதுக்கு சீக்கிரமா ஒரு வேலையில நான் சேரணும், சேவிங்ஸையும் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நம்மளால யோசிக்க இங்கே அந்த எபிசோடும் முடியுது. இதுக்கப்புறம் என்ன, அவங்களுக்கு மேரேஜ்னு நினைக்கிறேன். சரி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. மறக்காம ஒரு லைக்கை போட்டுருங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுனோ கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.